ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மீல் பிளானிங் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். லீவெல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. காலையில் நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் சமைச்சு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிரமமான வேலை தான். காலையில் நேரம் டென்ஷன் இல்லாமல் சமைக்கிற மாதிரி நம்ம சமையலை எப்படி பிளான் பண்ணிக்கலாம், கம்மியான பாத்திரம் யூஸ் பண்ணி எப்படி சமைக்கலான்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஒர்க்கிங் லேடிஸ்க்கு, காலையில் நேரத்தில் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். டாஸ்க் தட் இஸ் வெல் பிளான்ட் இஸ் ஹாஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அடுத்த நாள் சமையலை நம்ம முந்தின நாள் நைட்டே பிளான் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் டென்ஷனே ஆகாமல் ஈஸியாக நம்ம சமையலை முடிக்க முடியும். நாளைக்கு மெனுவில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பொங்கல் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு அரிசியும் பருப்பும் லேசாக வறுத்துட்டு நம்ம பொங்கல் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் நைட்டே அரிசியும் பருப்பும் அளந்தெடுத்து நான் வறுத்து வச்சிட போகிறேன். 1 டம்ளர் பொன்னி அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நாளைக்கு லஞ்சுக்கு ரைஸு சப்பாத்தி ரெண்டுமே இருக்க போகுது. அதனால் அரிசி அளந்தெடுத்து வச்சுக்கிறேன். சப்பாத்திக்கு 2 கப்பு மாவு மட்டும் அளந்தெடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த கப்பில் தான் தண்ணி அளக்கணும், அதனால் அதையும் உள்ளே வச்சிட்றேன். இதெல்லாம் மூடி எடுத்து வச்சிடலாம். காலையில் எழுந்து வந்த உடனேயே இதையெல்லாம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒருவேளை கவுண்டர் டாப் மேலே உங்களுக்கு நிறைய எறும்பு தொல்லை இருக்குது அப்படின்னா கீழே ஒரு தட்டில் தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே இதை வச்சுருங்க, அப்போ எறும்பு பிடிக்காது. நாளைக்கு லஞ்சுக்கு சப்பாத்தி, ரைஸு ரெண்டுக்குமே சூட் ஆகிற மாதிரி நான் வெள்ளை கொண்டைக்கடலை போட்டு குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு கொண்டைக்கடலையை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நல்ல தண்ணி விட்டு கொஞ்சம் கல் உப்பும் போட்டு நான் ரைஸ் குக்கரில் ஊற வச்சிட போகிறேன். இப்போ இந்த கடலையை நான் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கருக்குள்ளே வச்சு ஊற வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா கீக் ரோபோகுக்கில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க 3 லிட்டர் குக்கர். சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற மாதிரியே கேஸ்கட் இருக்கும், வெயிட் இருக்கும், சேஃப்டி வேல்வ் இருக்கும். நார்மல் ப்ரெஷர் குக்கருக்கும் இந்த ரோபோ குக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதில் விசில் வராது. நம்ம எவ்வளோ விசில் விடணும் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்க தேவையில்லை. இதில் ப்ரீசெட் மெனு இருக்கும். நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அதை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே சமைச்சு முடிச்சுட்டு ஆஃப் ஆயிரும். அதனால் சாப்பாடு அடி பிடிக்காது. இப்போ நம்ம சன்னான்னு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ நேரம் சமைக்கணும்னு அதுவே முடிவு பண்ணிக்கும். ஆனால் நான் இது இப்போ நைட்டே சமைக்க போகிறதில்ல. நம்ம டிலே டைமர் செட் பண்ணிக்கலாம். 6 மணி நேரம் கழித்து ஆன் ஆனால் போதும்னு நான் டிலே டைமர் செட் பண்ணியிருக்கேன். அதனால் இது காலையில் ஒரு 4:30 மணிக்கு ஆன் ஆகிட்டு இந்த கடலையை நல்லா குக் பண்ணிவிட்டு இந்த குக்கர் தானாகவே ஆஃப் ஆகிக்கும். விசில் வராது, அதனால் நம்ம தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாது. சைலண்ட்டாக இது சமைச்சிரும். வெறும் டைமர் மட்டும்தான் ஓடிட்டுருக்கும். அதனால் நைட்டு ஃபுல்லாக ஓடினாலும் கரண்ட் பில் ஒன்றும் ஜாஸ்தி வராது. எப்படி குக்காக இருக்குன்னு நான் அப்புறமா காட்டுறேன். நாளைக்கு பீர்க்கங்காய் பொரியல் பண்ண போகிறேன், அதனால் அதுவும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சமையலுக்கு தேவையான நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். நல்ல தண்ணி ஸ்டவ் பக்கத்தில் நம்ம வச்சுக்கும் போது எடுத்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் தூங்க போகிறேன். காலையில் இதெல்லாம் சமைக்கும்போது நான் டைம் சேவிங்காக என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ காலையில் 6:10 ஆகுது. நான் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் வந்திருக்கேன். என் பொண்ணுக்கு 7:30க்கு பஸ்ஸு வந்துடும். அதுக்குள்ளே நான் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் சமைச்சு அவளுக்கு பேக் பண்ணி அனுப்பணும். இப்போ ரோபோ குக் பார்த்திங்கன்னா கடலையை குக் பண்ணிவிட்டு கீப் வார்ம் மோடில் இருக்குது. அது குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொங்கல் சாதத்துக்கு எடுத்து வச்சுருக்க அரிசியெல்லாம் கழுவி ஊற வச்சிடலாம். 2 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம், ஊறட்டும். சப்பாத்தி மாவில் கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் சேர்த்துட்டு 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்து நான் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற வெட்டுற போகிறேன். நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா கையிலெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டாமல் நம்ம ஈஸியாக 2 நிமிஷத்தில் சப்பாத்தி மாவை பிசைஞ்சிட முடியும். ஸ்டவ்வில் பாலும் சீரக தண்ணியும் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் 3 பர்னரும் பிஸியாக இருக்குது. பால் காஞ்சிட்ருக்கு, சீரக தண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு.
இப்போ வந்து அந்த கொண்டைக்கடலை எப்படி வெந்திருக்கு அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குக்காக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு சன்னா வந்து நம்ம எவ்வளோ விசில் விடணும் அதெல்லாம் கணக்கு வச்சுக்கவே தேவையில்லை. அதுவே வந்து டைம் பார்த்து கரெக்டாக குக் பண்ணிடும். இது வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ இந்த பாத்திரத்தை நான் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து பொங்கல் தாளிக்க போகிறேன். இது வந்து டெஃப்லான் கோட்டட் பாத்திரம். இதுலேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமும் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ தாளிக்கிறதுக்காக சாட்டே மோடு செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், மிளகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, இது கூட வந்து முந்திரி பருப்பும் பெருங்காயமும் சேர்த்து தாளிச்சுக்க போகிறேன். ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு வந்து தண்ணி நிறையா வைக்கணும் இல்லைங்களா, அதனால் 1.5 கப்புக்கு 5.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ பொங்கல் நல்லா க்ரீமியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த ரோபோ குக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் ப்ரெஷர் குக்கரில் ஸ்டவ்வில் வைக்கும்போது தண்ணி நிறையா இருந்தால் இப்படி எல்லாம் வெளியில் பொங்கி வந்துடும் இல்லைங்களா. இந்த குக்கரில் அந்த மாதிரி வராது. நம்ம எவ்வளோ விசில் விடணும் அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. புலாவ் மோடு சூஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி நிறையா இருக்கிறதால பொங்கல் வந்து நல்லா குழைவாக வெந்துடும். ஒரு 1/4 மணி நேரத்தில் பொங்கல் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஒர்க்கிங் விமன் பிகினர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப நல்ல ஆப்ஷன். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். நம்ம மீல் ப்ரெப்பிங் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எப்போவுமே ஃப்ரீசரில் கட் பண்ண தேங்காவும் துருவின தேங்காவும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நம்மளுக்கு காலையில் அவசரமாக சமைக்கும் போது அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் சட்னிக்காக தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகாய், கொஞ்சம் இஞ்சி, உப்பு, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். தாளித்து கொட்டுனா தேங்காய் சட்னி ரெடி. பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே கடலை குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம வதக்கி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி போட்டு வதக்கிக்கலாம். இதிலே வந்து சீரகம், சோம்பு, மிளகு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து வதக்கி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கீப் வார்ம் மோடுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்க நல்லா க்ரீமியாக குழைவாக வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு துளி குக்கர்லேருந்து பொங்கலை கரெக்டாக வந்து நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியான பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணிடலாம். லஞ்ச் ரெடி ஆகிறதுக்குள்ளே என் பொண்ணு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பா. இப்போ சப்பாத்தி மாவு நல்லா ஊறிட்டதால் நம்மளால் ஈஸியாக கையிலலாம் ஒட்டாமல் நம்ம வந்து குவிக்காக பிசைய முடியுது. ஸ்டவ்வில் மித்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே பேரலெல்லாம் நம்ம ஒவ்வொரு சப்பாத்தியாக உருட்டி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வேக வச்சுருக்க கொண்டைக்கடலையை அதோட தண்ணியோடவே சேர்த்து மசாலாவும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கொதிக்க விட்டுறலாம். இதில் வந்து கடுகு, கருவேப்பிலை மட்டும் தாளித்து கொட்டினா போதும், நம்மளுக்கு குழம்பு ரெடி. இது வந்து சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிளான ஒரு ஆப்ஷன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கும் டைம் ஆயிடுச்சு. அவளோடைய லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அவளை அனுப்பிச்சிருவேன். என் பொண்ணுக்கு லஞ்சுக்கு சப்பாத்தி, சன்னா கிரேவி, ஸ்நாக்ஸுக்கு வந்து வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து அவளுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் ரைஸு, பொரியல் எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடுவேன். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்து என் பொண்ணு பொரியலெல்லாம் சாப்பிட்டுப்பா. இப்போ பொரியலுக்கு வந்து நம்ம காய் நறுக்கும்போது நம்ம வந்து காய், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும்.
நம்ம எடுத்து வச்சுருக்க காயில் பாதி காயை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம்லாம் நம்ம வதக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ நம்ம கடுகு உளுந்தெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம இந்த வெங்காயத்தெல்லாம் வந்து வதக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி காய் நறுக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம எல்லா காயும் நறுக்கி முடிச்சிடலாம். இப்போ வந்து காய் சேர்த்து நம்ம உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து இதை மூடி இதை வந்து பெரிய பர்னர்லேயே வைக்காமல் இருக்கிறதுல சின்ன பர்னரில் சிம்மில் வந்து நம்ம மாற்றி வச்சு விட்டுறலாம். காய் அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். சிம்மில் இருக்கிறதால நம்ம வந்து அடி பிடிச்சிருமோன்னு பயம் இல்லாமல் நம்ம மித்த வேலையெல்லாம் செய்யலாம். அப்பப்போ திறந்து இப்படி கிளறி விட்டால் போதும். இப்போ பொங்கலை வந்து நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இதே பாத்திரத்தில் தான் நான் ரைஸும் வைக்க போகிறேன். இதை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வந்து எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர்னு இல்லை, நீங்கள் நார்மல் ப்ரெஷர் குக்கர் பயன்படுத்தினாலுமே நீங்கள் வந்து கழுவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா சிங்க் வந்து நிறைஞ்சு போகாது. யூஸ்வலாக குக்கர்லாம் நல்லா பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அதுவே ஒரு 2-3 குக்கர் சேர்ந்துருச்சு அப்படின்னா கழுவுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணி பயன்படுத்தினீங்க அப்படின்னா பாத்திரம் ரொம்ப கம்மியாக செலவாகும். இப்போ ரைஸுங்கிற மோடு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1/4 மணி நேரத்தில் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். நான் சொன்ன மாதிரி துருவன தேங்காய் வந்து ஃப்ரீசரில் நான் ரெடியாக வச்சுருக்கிறதால எனக்கு பொரியலுக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், பொரியலும் ரெடி ஆயிருச்சு. இப்போ சாதம் ரெடி ஆயிருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்போ ஹஸ்பண்ட் லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணுறேன். ஒரு பாக்ஸில் சாதம் வச்சுக்கிறேன், இந்த பாக்ஸில் 2 சப்பாத்தி வைக்கிறேன், இந்த சின்ன பாக்ஸில் பொரியல் வைக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மோர் ரசம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டம்ளர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சப்பாத்தி ரைஸு ரெண்டுமே இதே குழம்பு போட்டு தான் சாப்பிட்ணுங்கிறதுக்காக நான் இதில் பேக் பண்ணுறேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். இந்த லன்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே சூடு தாங்குது. இன்சுலேட்டட் பேக் கொடுத்துருக்காங்க, அதனால் சூடு வந்து கொஞ்சம் ரீட்டைன் ஆகுது. இந்த டம்ளர் வந்து சாயாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இன்சுலேட்டட் டியூப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வச்சு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது மூவ் ஆகாது. க்ளோஸ் பண்ணிடலாம். இது லன்ச் பேக்கில் இடம் இல்லை, அதனால் இது அவரோட ஆஃபீஸ் பேக்லேயே அவர் வச்சுக்குவார். இன்றைக்கி வீடியோவில் இருந்து உங்களுக்கு நிறைய டைம் சேவிங் டிப்ஸ் எல்லாம் கிடச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையில் நேரம் டென்ஷன் இல்லாமல் சமைச்சு பாத்திரமெல்லாம் கம்மியாக பயன்படுத்தி சமைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.